அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அந்த ராசி கும்பராசி காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது ராசி. இந்த ராசிக்கு சிம்பலே கும்பம் அது மாதிரி இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் ராகுவோட சதய நட்சத்திரம், அப்புறம் குருவோடைய பூரட்டாய நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள். இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். பொதுவாக இந்த ராசி ஒரு ஆண் ராசி. இது காற்று ராசியாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ராசியில் இருக்கிறவங்க முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ஸ்பைன்னு சொல்கிறாங்கள, ஒற்றர்கள், அது மாதிரி நம்ம இன்டெலிஜென்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அது மாதிரி முக்கிய ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பணி செய்கிறவங்க, அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் காற்றாலை, மின்சாரம், இந்த மாதிரியான துறைகளில் பணிபுரியறவங்கலாம் இந்த ராசியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுக்கு பொதுவாக மூச்சுக்குழாய் பாதிப்புகள் வரும். அதனால் இவங்க அந்த காற்று மாசு உள்ள இடங்களில் போகக்கூடாது. அதில் இவங்களுக்கு சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள், மூச்சுக்குழாய் பாதிப்பு, அது மாதிரி தொற்றுக்கள், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், தொற்றுக்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஆயிருன்னு சொல்கிறோம்ல, நம்ம தொற்றுக்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக இவங்க குளிர்பானங்களை சாப்பிட்றதெல்லாம் நேரடியாக ரொம்ப குளிராக பானங்கள் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இதில் இந்த ராசியில் செவ்வாய் பகை ஆறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் இவங்க தினமும் இவங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால தினமும் உணவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது, தினமும் உணவில் சேர்த்துனாங்கன்னா உடல்நிலை பொறுத்தளவில் ஓரளவு இதாக இருக்கும். இவங்க ஆரோக்கியத்தை பற்றின சிந்தனை அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை பேணி பார்த்துக்கிறது நல்லது. உயரமானவங்களாகவும் இருப்பாங்க. இந்த கும்ப ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் நீளமாக இருக்கும். உயரமாக இருக்கிறதுக்கும் இவங்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மன உறுதி உள்ளவங்களாக இருப்பாங்க. கடமை உணர்ச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. படபடப்போடு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. நல்ல பகுத்தறிவாதின்னு சொல்லலாம். பொதுவாக இதெல்லாம் கும்பராசிக்கு உள்ள ஜென்ரலான பலன்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி, இந்த ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பேர், டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து அப்படின்ற விவரங்கள்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலான ஆலோசனைகளை நம்ம 2 பேரும் பேசலாம். ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். பொதுவாக இந்த கும்பராசிக்கு செப்டம்பர் மாதம், ஆவணி மாதத்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த தேதியிலேருந்துன்னா இங்கிலீஷ் தேதி 17/8/2024 16/9/2024 வரைக்கும் ஆங்கில தேதியில் இருக்குது இந்த ஆவணி மாதம்ன்றது. இப்போ உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலேயே சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஜென்ம சனி அப்படின்னு பேர். 7ரை சனியில் ஜென்ம சனியாக நடக்கிறது. உங்களுக்கு 2 குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களில் ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு 4வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். செவ்வாய் இந்த மாதம் ஆவணி 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 5வது வீட்டுக்கு மாறிடுறாரு. உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15ஆம் தேதி 7வது வீட்டுக்கு போயிடுறாரு. 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போயிடுறாரு. இதான் இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார். இதான் இந்த ஜென்ரலாக உள்ள கிரக சிச்சுவேஷன். இதுபடி என்ன நடக்கும்னா, பொதுவாக ஜென்ம சனின்றதுனால உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன உடல் ரீதியான தொந்தரவுகளும் பயமும் வரும். ஆனால் உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் தான். அதனால் தினமும் எக்ஸசைஸு, உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, அடுத்து கொஞ்சமான நடைபயிற்சி பண்ணுறது, வெறுங்காலில் பூமியில் படுற மாதிரி நடக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா, அது மாதிரி உணவில் காரம் அதிகமாக சேர்த்துக்காமல் இருக்கிறது, தினமும் உணவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் எல்லாட்டையும் பேசும்போது மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடுவீங்க. அதனால்
உங்களுடைய பேச்சை கவனமாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசிக்கணும். அவரும் சனிபவனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேசினீங்கன்னா யார்கிட்டையான கோவம் வந்தது பேசுகிறீங்க அப்படின்னா ஹர்ட் பண்ணிடுவீங்க, அவங்க மனசை ஹர்ட் பண்ணிடுவீங்க. இதனால் பின்னால் வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாலே வச்சாதான் நல்லது. உங்களுக்கு 4வது வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 5வது வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் 3வது வீட்டுக்கும் தொழில் ஸ்தானந்த 10வது வீட்டுக்கும் அதிபதி. அதனால பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் எங்கேயான மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த கம்பெனிக்கு நீங்கள் மாறிக்க முடியும். ஒரு சில பேருக்கு பதவி, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கும், இல்லை ஒர்க்கில் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 6வது வீட்டிலேருந்து புதன் வேற உங்களுக்கு 7வது வீட்டுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். அதெல்லாம் விலகி ஒரு சில பேருக்கு நீங்கள் விரும்பின மாதிரி திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 8வது வீட்டுக்கு போயிடுறாரு. பல பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், ஒரு சில வெளிநாடு போயிருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கு திரும்புறதுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்கனவே ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போகிறது. இந்த மாதம் ஆவணி மாதம் நடக்காது, இந்த மாதம் ஆவணி மாதம் தள்ளி போகும் அப்படின்னு தான் சொல்ல வரேங்க. வெளிநாட்டு முயற்சியில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களே இந்த மாதம் இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது. பொதுவாக இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களில் நிறையா பேருக்கு இடம், நிலம், அரசாங்க உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நாள் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே நடக்கும். பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக நல்ல பலன்களும் கெடுபலன்களும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் உடல்நிலை கோளாறுகள், அது மாதிரியான பிரச்சனைகள், 7.5 சனி நடக்கிறது, இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த மாதம் மிக நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.